இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சீக்வென்ஷியல் ஆக்சிஸ் அண்ட் ரேண்டம் ஆக்சிஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ஆக்சிஸ் மெத்தட்னு வச்சுக்கோ. ஒரு ஆக்சிஸ் பண்ண போறோம். நம்ம என்ன டாபிக் சொன்னேன்? சீக்வென்ஷியல் ஆக்சிஸ் அண்ட் ரேண்டம் ஆக்சிஸ். இப்போ கம்ப்யூட்டிங்ல டேட்டா ஆக்சிஸ் மெத்தட் டிஃபைன் பண்ணும் போது how data is retrieved from storage. ஸோ என்னது சீக்வென்ஷியல் ஆக்சிஸ் ரேண்டம் ஆக்சிஸ்னா என்ன? ஜென்ரலா ஆக்சிஸிங்னா என்ன? நம்ம லெட்ஸ் சே ஒரு நோட் புக் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஒரு நோட் புக் ஆர் லெட்ஸ் சே இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஆக்சஸிங்னா என்ன? உனக்கு பெர்மிஷன் வேணும், கரெக்டா? பெர்மிஷன் டு கெட் சம்திங் யூ வாண்ட். உனக்கு ஒரு விஷயம் வேணும், யூ கோனா கெட் இட் வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஸ், ரைட்? அந்த ஆக்சிஸ் தான் ரெண்டு விதமா பிரியுது, சீக்வென்ஷியல் ஆக்சிஸ் அண்ட் ரேண்டம் ஆக்சிஸ். இப்போ சீக்வென்ஷியல் ஆக்சிஸ்னா என்ன? அந்த நேமே சொல்லுது, சீக்வென்ஷியலா நீ ஆக்சஸ் பண்ண போற. ஸோ லெட்ஸ் see about the definition. Sequential access means accessing data in a linear order, one item after the other, from the beginning to the desired location. நான் என்ன சொன்னேன்? சீக்வென்ஷியலா. நான் நேமே சொல்றது சீக்வென்ஷியலா தான். இப்போ எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும்போது புரியும். கேரக்டரிஸ்டிக்ஸ்ல லைக் ரீடிங் த புக் பேஜ் பை பேஜ், டேட்டா மஸ்ட் பி ஆக்சஸ்ட் இன் த ஆர்டர் இட் இஸ் ஸ்டோர்ட், ஸ்லோவரா இருக்கும் if the target is located near the end. ஓகேவா? சாரி, ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி சொல்றதுன்னா, லெட்ஸ் சே இப்போ ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல உனக்கு பேஜ் 42ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன டேட்டா இருக்கு ஆர் என்ன இன்ஃபோ இருக்குன்னு உனக்கு தெரியணும். அதுக்கு நீ இப்போ சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மெத்தட் யூஸ் பண்ணினா இட்ஸ் கோனா ரீட் ஃப்ரம் பேஜ் 1ல இருந்து லைன் 1ல இருந்து till the nth line. பேஜ் 1 ரீட் பண்ண போது, தென் பேஜ் 2க்கு போக போது, பேஜ் 1ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து பிகினிங் ஆஃப் த லைன்ல இருந்து till the nth line of பேஜ் 2, தென் பேஜ் 3 போகும்போது அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ஃப்ரம் பேஜ் 1ல இருந்து 42nd பேஜ் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஓகேவா? 42nd பேஜ்ல கண்டினியூ ஆயிட்டு 42nd நான் என்ன சொன்னேன்? 42nd பேஜ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்குன்னா இது என்ன பண்ண போகுது? ஒரு பேஜா ரீட் பண்ண போகுது. ஒரு பேஜா ஆக்சஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது? ஃபர்ஸ்ட் பேஜ் அந்த 42nd பேஜ்க்கு போக போகுது. இதுதான் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் வந்து மேக்னெட்டிக் டேப்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். என்ன சொன்ன? ரீட் பண்ண போகுது லைன் பை லைனா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். நேம் இது பேர்ல லைக் அந்த நேம்லயே இருக்கு. என்ன பண்ண போகுது? அதோட ஆக்சஸ் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது? லீனியரா இருக்க போகுது. ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒன் பை ஒன். இதோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஒன் பை ஒன்னா ரீட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, லெட்ஸ் சே எனக்கு ஒரு பேஜ்ல 100 புக் இருக்கு, ஒரு புக்ல 100 பேஜஸ் இருக்குன்னா, எனக்கு 100 பேஜஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வேணும்னா, 100th பேஜ் அந்த கரெக்டா அந்த பேஜ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோனா ரீட் ஃப்ரம் 1ல இருந்து 99 மொத்தத்தையும் ரீட் பண்ணாதான் அதால ஆக்சஸே பண்ண முடியும் 100 பேஜஸ், கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? ஸ்பீட் அப்கோர்ஸ் ஸ்லோவரா தான் இருக்கும். பட் என்ன, இது ஈஸி ஆஃப் யூஸ், சிம்பிளா இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்குன்னு சொல்றேன். டேட்டா மூவ்மெண்ட் எப்படி என்ன டேட்டா மூவ்மெண்ட்னா நான் என்ன மீன் பண்ண போறேன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு பேஜ் நம்பர் தெரிஞ்சிருச்சு. ஓகே, லெட்ஸ் சே எனக்கு பேஜ் நம்பர் 25ல இருக்க இன்ஃபோ வேணும் அப்படி தெரிஞ்சிருச்சு. அதனால என்னால 1ல இருந்து 24 ஸ்கிப் பண்ண முடியாது. 1ல இருந்து 24 ரீட் பண்ணி தான் நான் 25 பேஜ்ல இருக்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். ஓகேவா? அதான் இங்க மீன் பண்ண போறோம். cannot ஸ்கிப் பண்ண முடியாது, மஸ்ட் கோ ஸ்டெப் பை ஸ்டெப். இது யூசேஜ் எங்கன்னா பெஸ்ட் ஃபார் லாக்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, பேட் ஜாப்ஸ்ன்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ரேண்டம் ஆக்சஸ் பார்க்கலாம். ரேண்டம் ஆக்சஸ் பேர்லயே சொல்லிடுச்சு. என்ன பண்ண போறோம்? ஆக்சஸ் பண்ண போறோம் ரேண்டமா. ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். ரேண்டம் ஆக்சஸ் allow accessing any data item directly without going through other items. So key characteristics என்ன? Like opening any page of a book directly, no need to read data sequentially, much faster for larger data. ஓகேவா? ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சேம் புக் வச்சுதான் புக் எடுக்க போறேன். எனக்கு 42nd பேஜ்ல இருக்க இன்ஃபோ மட்டும் வேணும்னா நான் டைரக்டா புக் ஓபன் பண்ணிட்டு 42nd பேஜ்க்கு போயிடுவேன். ஓகேவா? பேஜ் 1, 2, 3 அந்த 41 பேஜஸ்ல வரைக்கும் எவ்வளவு இன்ஃபோ இருக்கு ஆர் நான் எதுவுமே அதுல என்ன இருக்குன்னு நான் எதுவுமே பார்க்க போறதே இல்லை. நான் ரீடே பண்ண போறேன். டைரக்டா 42nd பேஜ்க்கு தான் போக போறேன். 42nd பேஜ்ல எனக்கு இந்த லைன்ல இந்த இன்ஃபோ வேணும்னா நான் எடுக்க போறேன். இதுதான் ரேண்டம் ஆக்சஸ். ஓகேவா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போறோம்?
hard disk drivers, arrays, data set. ஓகேவா? தென் இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம். ஓகேவா? சீக்வென்ஷியல் அண்ட் ரேண்டம் ஆக்சிஸ்ல சீக்வென்ஷியல் ஆக்சிஸ் எப்படி பண்ணும்? 1 by 1 ஆக்சஸ் பண்ணுமா? வேற ரேண்டம்ல வந்து டைரக்டா போயிடும், டைரக்டா ஆக்சஸ் பண்ணிடும். எனக்கு லைக் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும், ப்ரிசைஸா. எனக்கு ஒரு விஷயம் இந்த பேஜ்ல இருந்து இன்ஃபோ வேணும்னா இந்த பேஜ்ல இருந்து மட்டும் தான் எடுக்க போறேன். ஓகேவா? இப்போ ஸ்பீட் எப்படி இருக்கும்? சீக்வென்ஷியல் ஆக்சிஸ் ஸ்லோவரா தான் இருக்கும். ஏன் ஸ்லோவரா இருக்கு? 1 by 1 இருக்கனால ஸ்லோவரா இருக்கு. வேற ரேண்டம்ல வந்து ஃபாஸ்டரா இருக்கும். ஓகேவா? டேட்டா ஆர்டர் ரிக்வயர்ட்னா சீக்வென்ஷியல் எனக்கு டேட்டா ஆர்டர் ரிக்வயர் ஆகியிருக்கணுமா? எஸ். ஏன் ஆகியிருக்கணும்? எனக்கு 42nd பேஜ்ல இருக்க இன்ஃபோ வேணும்னா நான் 1ல இருந்து 41ல இருக்க பேஜை நான் ஆக்சஸ் பண்ணியே தான் ஆகணும். அப்ப அது ஆர்டரா இருக்கணுமா? பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் ஆர்டரா இருந்தாதான் என்னால 42nd பேஜ்க்கே போக முடியும். இப்போ ரேண்டம் ஆக்சஸ் பார்க்க போறோம். ரேண்டம் ஆக்சஸ்ல டேட்டா ஆர்டர் ரிக்வயர்டா இருக்கா? நோ. எனக்கு நீ 1ல இருந்து 41 லைக் 42nd பேஜ்ல இன்ஃபோ வேணும்னா 1ல இருந்து பேஜ் 41 வரைக்கும் லைக் நீ ஜம்பிள் நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, நாட் பாதர். எனக்கு 42nd பேஜ்ல என்ன இருக்கோ நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ டேட்டா ஆர்டர் தேவையே இல்லை. அதனாலதான் ரேண்டம் ஆக்சஸ்க்கு என்ன சொல்றோம்? நோன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் நான் வாங்க பார்த்ததே தான். டேப்ஸ், லாக்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார் சீக்வென்ஷியல் ஆக்சஸ். ஓகேவா? இப்போ ரேண்டம் ஆக்சஸ்க்கு என்ன? HDDs, arrays and DBs. இப்போ யூஸ் கேஸ் பார்த்தோம். யூஸ் கேஸ் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் எங்க யூஸ் பண்ணலாம்? ஃபார் லாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங். வேறஸ் ரேண்டம் ஆக்சஸ் எதுக்கு? டேட்டாபேஸ் அண்ட் மெமரிஸ் அரேஸ். இதோட நம்ம பார்த்த சீக்வென்ஷியல் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் டாபிக் ஓவர் ஆகுது.